Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இதில் வந்து யூனிட் 3 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். சரி, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன மேம்? ஃபஸ்ட்டு அதை பற்றி நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரியணும் இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ன்றதும் ஈக்குவேஷன் தான். இப்போ நான் சாதாரணமாக ஒரு ஈக்குவேஷன்னா என்னன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இது எதனால ஈக்குவேஷன்? எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள், இது எல்லா ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, கூட கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து இருக்குது. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட், இதனால இது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணுது, அதனால இதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ இது போல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, அதுவும் நத்திங் பட் ஈக்குவேஷன் தான். பட் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் இந்த மாதிரி வேரியபிள்ஸும் வரும், கான்ஸ்டன்ட்டும் வரும், கூட எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் வரும். சரி மேம், டெரிவேட்டிவ் இப்போ நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடியே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, இன்டகிரேஷன்னா என்ன, அது ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டாபிக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, நம்ம இந்த டாபிக் படிக்க இந்த யூனிட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 11th புக்கும் 12th புக்கும் வெல் ப்ரிஃபர்டாக இருக்கணும். என்னென்ன டாபிக்னா, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அதில் உள்ள ஃபார்முலாஸ், டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா, இன்டெக்ரல் ஃபார்முலா, இது எல்லாம் தெளிவாக இருந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனையும் நல்லா போட தெரிஞ்சால், அப்போது பேசிக்காக இந்த யூனிட் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட 11th 12th புக்கை நம்ம பேசிக்காக படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். இதில் நல்லா டைரெக்டாக எல்லா கொஷினுக்கும் இப்போ யூனிட் 3 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் இந்த யூனிட்டுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஆவரேஜாக ஒரு 8 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8மே என்னவா இருக்கும்னா ப்ராப்ளமேட்டிக் தான் கேட்பாங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ் வேணால் உள்ள ப்ராப்ளத்தில் நம்ம என்ன தீரம் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். 8 ப்ராப்ளம் நீங்கள் ஆவரேஜாக 8 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 8 ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா 8 ப்ராப்ளத்தையும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போட தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த கொஷினுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது இதில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்கலான்னா, ordinary differential equation, homogeneous equation, exact equation. So ordinary differential equation அப்படின்னா என்ன, அதோட definition. Differential equations, a differential equation is an equation which involves derivatives or differentials. அதாவது டெரிவேட்டிவும் டிஃப்ரென்ஷியல் அல்லது டிஃப்ரென்ஷியல் ரெண்டும் ஒரே மீனிங் தான். டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியல்ஸும் கலந்த ஒரு ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஒய் டேஷ்னா என்ன? ஒய் டேஷ் இஸ் நத்திங் பட், இப்போ ஒய் டேஷ்னா டிஒய் பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன். இது வந்து ஒய் டேஷ் அப்படின்றது எல்லாம் நம்ம வந்து 11th புக்கில் பேசிக்காகவே நமக்கு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் 11th இருக்க டிஃப்ரென்ஷியல் கால்குலஸையும் 12th இருக்க டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. அதில் உள்ள ஃபார்முலாலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது நல்லா போட தெரிஞ்சு அதை மனப்பாடமாக அந்த ஃபார்முலா எல்லாம் இதில் அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் இந்த கொஷினுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த 8 கொஷினையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 8 சொல்லியிருக்கேன். 8 கொஷினையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ தியரினா ஜஸ்ட் அதை ரீட் அவுட் பண்ணுறோம், அந்த தியரிக்கு என்ன ஆன்சர்னு டக்குன்னு போட்டுடலாம். பட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சம்முக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் சம்மாவது, ஒரு மாடலுக்கு 10 எக்ஸாம்பிள் சம்மாவது போட்டால் தான் நமக்கு அந்த ப்ராக்டிஸை ஃபாஸ்ட்டு ஃபார்முலா திரும்ப மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும்.
திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறேன். இப்போ ஒய் டேஷ் அப்படின்னா என்ன, டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் கலந்த ஒரு ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், y triple dash the whole squared equal to sin x minus y dash the whole square minus 7y. இப்போ இதையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம் இல்லையா? எப்படி சொல்லலாம், ஒய்ன்ற வேரியபிள் இருக்கு, எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு, ஒய் டேஷ்ன்ற டெரிவேட்டிவ் இருக்கு, ஒய் ட்ரிபிள் டேஷ்ன்ற டெரிவேட்டிவ் இருக்கு. ஸோ ஒரு டெரிவேட்டிவ் கலந்து வந்துட்டாலே ஒரு ஈக்குவேஷனில் அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். வேற என்ன சொல்லலாம், dou z by dou x minus dou z by dou y equal to 7e power x. இதையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இது என்ன மேம், டோ பை டோ எக்ஸ்னு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா இது பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான், இது பார்ஷியல் டெரிவேட்டிவாக கலந்த ஒரு ஈக்குவேஷன். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன், அதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், இப்போ சாதாரணமாக ஒரு ஈக்குவேஷன்னா என்ன இருக்குன்னு சொன்னால் வேரியபிள்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு நார்மலாக ஈக்குவேஷன் நம்ம சொன்னோம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேரியபிள்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், அது கூடவே டெரிவேட்டிவும் எக்ஸிஸ்ட் ஆகி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக பார்த்தோம். சரி மேம், இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்லிட்டேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா 2 டைப்பில் இருக்குது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 2 டைப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ODE, ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன், ODEனும் சொல்லலாம், இல்லைனா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொன்று PDE, PDEனா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ODE PDE 2 டைப் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ ODE அப்படின்னா என்னென்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இன் அன் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் தேர் இஸ் எ சிங்கிள் இண்டிபெண்ட் வேரியபிள், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான், இதுவும் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதுலேயும் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், இதுலேயும் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதில் உள்ள வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள்னு எதை சொல்லுவாங்க, கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் படிக்கும் போதே, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் படிக்கும் போதுமே நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எது, டிபெண்டன்ட் வேரியபிள்னா எதுங்கிற அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்படி அந்த தெளிவு இருந்தால் தான் நம்ம அதை சம்ம போடும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே வரும், பிக்கப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு சொல்கிறேன். ஒய்ன்றத எப்போவுமே நார்மலாக நம்ம மேக்ஸில் y ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம ஃபங்க்ஷனை ஜென்ரலாக எழுதுவோம். இது நம்ம நார்மலாக பார்த்துட்டு வர்றது தான். ஸோ இதில் ஒய்ன்றது வேரியபிள், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நமக்கு தெரியும் y இஸ் எ வேரியபிள், எக்ஸ் இஸ் ஆல்சோ எ வேரியபிள், எக்ஸும் வேரியபிள் தான். இதில் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ற வித்தியாசம் நமக்கு தெரியணும் இல்லையா? y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ எக்ஸ் வந்து ஒய்க்குள்ள தான் எக்ஸ் இருக்கு. அப்போ ஒய் வந்து யாரை சார்ந்து இருக்கிறது, எக்ஸை சார்ந்து இருக்கு இல்லையா? ஒய் வந்து எக்ஸை தானே சார்ந்து இருக்கு. ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறதுனால ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன் மேம் இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா எக்ஸுங்கிறது எக்ஸ் மட்டும்தான். எக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கலாம், ஒய்க்கு 1 கொடுக்கலாம் 1, எக்ஸுக்கு 2 கொடுத்தா 2, எக்ஸுக்கு 3 கொடுத்தா 3 தான். அது யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டே வரீங்களோ அந்த எக்ஸுக்கு கொடுக்க 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 ஒய் சேஞ்ச் ஆகிட்டே வரும்.
ஒய்னா எக்ஸனால தான் ஒய்யினுடைய வேல்யூவே கிடைக்கும். அதனால இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட்னா யாரையுமே சார்ந்து இருக்காது, அதனால தான் இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். சரி, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கன்னா என்ன டெஃபினேஷன்? இன் அன் ODE, அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஷார்ட் ஃபார்மு இப்படி எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். இஃப் தேர் இஸ் எ சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் வச்சிருந்து அந்த ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்து அந்த டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். ஆர்டினரி டெரிவேட்டிவ் தான். ஆர்டினரி டெரிவேட்டிவ்னா நமக்கு தெரியும், dy by dxன்னு டினோட் பண்ணுவாங்க, ஆர் y டேஷ்னு டினோட் பண்ணுவாங்க, இல்லை y சஃபிக்ஸ் உள்ள 1ன்னு டினோட் பண்ணலாம், அல்லது கேபிட்டல் dyன்னு டினோட் பண்ணலாம். இதெல்லாம் நொட்டேஷன் ஃபார் ODE, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான நொட்டேஷன். ஸோ இது வந்து எப்படி மேம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் y ட்ரிபிள் டேஷ். ட்ரிபிள் டேஷ்னா என்ன அர்த்தம்? தேர்ட் டெரிவேட்டிவ் e பவர் x மைனஸ் 7y டேஷ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இது ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். இதில் எங்கேயுமே பார்ஷியல் டெரிவேட்டிவ் வரல. y டேஷ், y ட்ரிபிள் டேஷ், இந்த ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் தான் வருது. ஸோ இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் dy ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 7 dy பை dx ப்ளஸ் y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு டிஃப்ரென்ஷியேட் எடுக்கிற எல்லா விஷயமே dy பை டிஎக்ஸ் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். அந்த ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸை வச்சு தான் ஒரு ஈக்குவேஷனை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னா, எ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது PDE, இஃப் there are 2 or more independent variables and the derivatives are partial derivatives. அதாவது இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். ஸோ அதை எப்படி நோட்டேஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, u is a function of, இங்கே வந்து வேரியபிள் 2 or more சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, u is a function of x, y. ஸோ uன்றது இங்கே என்ன வேரியபிள்? டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த 2 வேரியபிளையும் வச்சிருக்க ஃபங்க்ஷன் தான் u. ஸோ இப்போ இதை டெரிவேட்டிவ் எடுக்கும் போது நம்மளால ஒரே டைம்ல ஒரு வேரியபிளை வச்சு தான் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ யூவை டோ யூ பை டோ எக்ஸ்னா எக்ஸை பொறுத்து தான் யூவை டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ 2 வேரியபிள் இருக்கு, ஆனால் நம்ம ஒரு வேரியபிளை வச்சு தான் நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். அதனால இதுக்கு பேர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், பகுதி வகையிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, டோ, இந்த லெட்டர் பேர் டோ யூ பை டோ எக்ஸ், அதாவது டோ பை டோ எக்ஸ். எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ யூ பை டோ எக்ஸ், ஒய்யை பொறுத்தின பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ யூ பை டோ ஒய். அப்போ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவை கலந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சம் 7 இன்ட்டு சைன் எக்ஸ். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட 2 டைப்ஸ் பார்த்தோமா. ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஒன் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? நார்மலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் அதில் விச் இன்வால்வ்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். அதாவது வேரியபிள், டெரிவேட்டிவ், கான்ஸ்டன்ட் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்தது அப்படின்னா அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் 2 டைப்பில் ஆர்டினரி பார்ஷியல் 2ஆக பிரித்தோம்.
ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதில் அந்த ஈக்குவேஷனில் வந்திருக்க டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸாக இருக்கும். இதே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்திருக்க டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ். இதுக்கும் இடையான ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இடையான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, மெயின் டிஃப்ரென்ஸ், இது ஒரு ஒன் வேர்டு கொஷின். இது ஒரு கொஷினாக இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாமில், கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாமில் ஒரு கொஷினாக கேட்பாங்க. அதாவது பேசிக்லேருந்து சிம்பிளாக எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, நம்ம படித்ததாக தான் இருக்கும், பட் ரொம்ப டெப்த்தாக யோசிக்காமல் அதை கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டு போகிறதுனால தான் நம்மளால் எழுத முடியாமல் போயிருக்குமே தவிர, ஆனால் நம்ம படிச்சிருப்போம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இது வந்து சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அந்த ஒரு வேர்டு படிச்சிருப்போம், பட் நம்ம மைண்டில் இருக்காது, அதனால எக்ஸாமில் கேட்டால் எழுத முடியாது. ஆனால் அதை நம்ம டஃப்னு சொல்லக்கூடாது, படித்தது தான். ஓகே, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்டினரி. இப்போ இதுக்கு மேலே பார்க்குறது எல்லாமே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதில் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதில் ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஆர்டர்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஆர்டர் அப்படின்னா the order of the differential equation is the order of the highest derivative. highest derivative அப்படின்னா என்ன மீனிங், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டெரிவேட்டிவ், இப்படியெல்லாம் டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டே வருவோம்ல. ஒரு ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கும், தேர்ட் டெரிவேட்டிவ் இருக்கும், எத்தனை டெரிவேட்டிவ் வேணாலும் இருக்கட்டும். அதில் ஆர்டர் நம்ம எதை சொல்லுவோம்னா, அந்த ஈக்குவேஷனில் உள்ள ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நீங்கள் பார்க்கணும் என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ், எத்தனாவது டெரிவேட்டிவ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவோ அதுதான் நம்ம ஆர்டராக எடுத்து எழுதுவோம். ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, அடுத்து டிகிரி. டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த, டிகிரினா ஒன்றும் இல்லை, பவரில் உள்ள வேல்யூ. ஸோ எதோட பவரில் உள்ள வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அக்கரிங் இன் இட். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்களா, அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குமா, அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு மேலே பவரில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் the differential equation are differential coefficient are free from radicals and fractions. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் தான் நம்ம டிகிரின்னு சொன்னோம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பவரில் ஃப்ராக்ஷன் வந்தால் அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஆர்டர் என்ன, டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர்னா எப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், y triple dash the whole square minus 2xy double dash plus y dash minus 7y equal to e power x. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே. ஒரு டெரிவேட்டிவ், ஒரு dy by dx ஒன்று வந்துட்டாலுமே அதை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா. அப்போது இதில் y triple dash இருக்குது, y double dash இருக்குது, y dash இருக்குது, இது கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதோட ஆர்டர் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் அப்படின்றது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதில் இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ், இது தேர்டு டெரிவேட்டிவ். ஸோ அப்போ இந்த டேஷை தான் நம்ம பார்க்கணும். இது தேர்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ நம்ம இதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது, தேர்டு தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ இதோட ஆர்டர் அப்படின்றது ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்க, dy by dx வந்திருக்கா. ஸோ இது கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே. இந்த dy by dxல dy by dx மைனஸ் காஸ் எக்ஸ், வேறு எந்த டெரிவேட்டிவுமே வரல. dy by dx என்ற ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரே ஒரு டைம் தானே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த கொஷினுக்கான ஆர்டர் 1. ஓகேங்களா, இப்போ ஆர்டர் டிகிரி ரெண்டும் பார்க்கலாம்.
டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 3/4. இப்போ இந்த பவரில் உள்ள ஃப்ராக்ஷனை ஃப்ரீ பண்ணும். அதுதான் மெயின் கான்செப்ட். இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து இண்டிஜராக, ஃப்ராக்ஷனை இண்டிஜராக மாற்றணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கமும் பவர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் வந்து இண்டிஜராக மாறிடுமா? அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 4 நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போது dy by dx the whole square plus 3 the whole power 3/4 into 4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இண்டிஜராக வந்துருமா? ஸோ டி ஸ்கொயர்டு ஒய் பை dx squared the whole power 4 equal to dy by dx plus 3 the whole cube. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ராக்ஷன் பவரில் எதுவுமே ஃப்ராக்ஷன் இல்லாமல் மாற்றிட்டோமா? ஸோ இப்போ இதில் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் வந்திருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் வந்தால் ஆர்டர் 1, இந்த செகண்ட் டெரிவேட்டிவும் வந்திருக்கனால எதை நம்ம ஆர்டராக எடுத்துப்போம்? ஹியர் ஆர்டர் இஸ் 2. ஓகேங்களா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அக்கரிங் இன் ஈட்டா. எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நீங்கள் ஆர்டர் பார்க்குறீங்களோ அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா, டிகிரிங்கிறது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு மேலே பவர் வேல்யூ, அதுதான் டிகிரி. ஸோ இங்கே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2க்கு மேலே உள்ள பவர் வேல்யூ வந்து 4. ஸோ ஆன்சர் டிகிரி வேல்யூ வந்து 4. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர்னா என்னன்னு பார்த்தோம், டிகிரினா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம். என்ன ஆர்டர் அப்படின்னா என்ன? ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்திருக்க ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட எத்தனாவது டெரிவேட்டிவ் வருதோ, ஆர்டர்னா நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ தேர்டு டெரிவேட்டிவ் தான் அந்த ஈக்குவேஷன்லேயே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா அது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஆர்டர் வந்து 3. இதே டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா, நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்க்குறீங்க இல்லையா? அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கான பவர் என்னவோ அதுதான் டிகிரி. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, அந்த ஹோல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையுமே நீங்கள் பார்க்கும்போது அதில் ஏதாவது ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை நம்ம இண்டிஜராக மாற்றணும், அதை ஃப்ரீ பண்ணி விடணும். ஃப்ராக்ஷனோ ரேஷனல் நம்பர்ஸ் வரும்போது அதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, ஃப்ரீ பண்ணும் போதே நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு எல்லாமே இண்டிஜர் நம்பராக மாறும். அப்போ அதில் இருந்து நம்ம டிகிரி எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள் கொஷின் தான் இது, ரொம்ப பேசிக் கொஷின் தான், சிம்பிள் தான். ஆனால் போடும்போது தெளிவாக போட்டோம்னா ஆர்டர் டிகிரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by d power 4 d power 4 y by dx power 4 plus d square y by dx square the whole square minus 3 into dy by dx plus y equal to 9. இந்த ஈக்குவேஷனில் வந்திருக்க ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுன்னு பாருங்க. d power 4y by dx power 4 இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதோட ஆர்டர் ஈக்குவல் டு 4. டிகிரி என்ன அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு வந்திருக்க பவர் வேல்யூ 1, அங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தமா? ஸோ டிகிரி வந்து 1. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. d square y by dx square dy by dx the whole square the whole power 4. கண்டிப்பாக இந்த டெரிவேட்டிவ்க்கும் அடுத்து வேறு ஏதாவது நம்பர் வரும்போது அது ஃப்ராக்ஷனில் இருக்கா இண்டிஜரில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணுங்கள். அடுத்து கே ஸ்கொயர் டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர். இதில் எங்கேயுமே ஃப்ராக்ஷன் கிடையாது. இது என்ன மேம் கே ஸ்கொயர் வந்திருக்குன்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக வேரியபிள் இருக்கும், டெரிவேட்டிவ் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். கே இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். ஸோ இதனால் நீங்கள் எதுவும் ஒரி படிக்க தேவையில்ல. வந்திருக்கிறதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அதுதான் ஆர்டர். ஸோ அப்போ இங்கே டி கியூப், இங்கே dy டி ஸ்கொயர் ஒய், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் 3. அடுத்து டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்
ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பவரில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 இஸ் த டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஆர்டர் ஈக்குவல் டு 2. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2ங்களா, 2க்கு பவரில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும், டிகிரி. ஸோ டிகிரி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.